சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எப்போதும் உனக்கு ஒரு கவலை என்னவென்றால், நான் உழைக்கிறேன், நான் எல்லாமே செய்கிறேன், ஆனால் எப்பொழுதும் எனக்கு பாராட்டுகள் கிடைப்பதல்ல. செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்திருப்பவர்களுக்குத்தான் பாராட்டுகள் கிடைக்கிறது. நானும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் என்னுடைய வாழ்க்கைக்காக போராடி கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் போராட்டத்தில் கடைசியில் எனக்கு தோல்வி மட்டுமே தான் மிஞ்சுகிறது. தோல்விகளுக்கு எனக்கு என்ன சொல்லவா வேண்டும்? அதிகமாகவே வாழ்க்கையில் நான் எனக்கு என்ன சொல்லவா வேணும்? வாழ்க்கையில் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் எந்த ஒரு விஷயத்திலேயும் நான் இந்த விஷயத்த செஞ்சு இந்த விஷயத்தால் முன்னேறின அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லா நேரத்திலேயும் கஷ்டங்களை தான் பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் ஒரு விஷயம் செய்கிறேன், ஆனால் மற்றவன் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு போகிறான் அப்படிங்கிற ஒரு விரக்தி மட்டும் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கு. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய உழைப்பு மற்றவங்க திருடலாம், அது மூலியமாக அவங்க சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இன்னும் எத்தனை காலத்துக்கு? நீயே சொல்லு பார்க்கலாம். எத்தனை காலத்துக்கு? ஒருத்தவனுடைய உழைப்பை திருடி, ஒருத்தவனுடைய சாப்பாட்டை திருடி, ஒருத்தவனுடைய கஷ்டத்தை அவனுக்கு அந்த சந்தோஷமாக மாற்றிக்கிட்டு வாழ்கிறவன் எவனுமே ரொம்ப நாளைக்கு சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி உன்னுடைய உழைப்பை திருடி ஒருத்தவன் சாப்பிட்றான் அப்படிங்கும்போது அவனால் கடைசி வரைக்கும் உன் உழைப்பை அவனால் எடுத்துக்க முடியுமே தவிர உன்னுடைய முயற்சியை தடுக்க முடியாது. உதாரணமாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். காட்டு வழியாக 2 பேர் பயணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ 2 பேர் மரத்தில் இருந்த தேன் கூட்டை வந்து பார்த்து தேன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த காட்டு பக்கமாக போகிற ஒருத்தவங்க சொன்னார், பாவம் தேனீகள் ரொம்ப கஷ்டப்பட்டு சேமித்து வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்கெல்லாம் சுலபமாகவே அந்த ஒரு தேனை வந்து எடுத்துடுறாங்க. அது எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அங்கே இன்னொருத்தவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, இவங்களால் அந்த தேனை மட்டும்தான் அதுகிட்டேருந்து எடுக்க முடியும், மற்றபடி அந்த தேனீக்கிட்டேருந்து முயற்சியை எடுக்க முடியாது. இவங்க எவ்வளோ வேண்டுமானாலும் அந்த தேனீட்டேருந்து தேன் எடுக்கலாம், ஆனால் அதோட விடாமுயற்சியையும் அதோடைய வாழ்க்கையில் அதை செஞ்சுக்கிட்டு இருக்க முயற்சியையும் ஒரு நாளும் எடுக்க முடியாது என்பதை சொல்லும்போது தான் தெரிஞ்சது, எல்லார்ட்டேருந்தும் எல்லாத்தையும் எடுத்துடலாம், ஆனால் முயற்சிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் யார்ட்டேருந்தும் எடுக்க முடியாது அப்படிங்கிறது. தங்கமே, அதே மாதிரி தான் நீ செய்கிற விஷயத்த நான் தான் செஞ்சேன், அவள் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு மற்றவங்க அவங்க பெருமையாக பேசிக்கலாமே தவிர, ஆனால் உன்கிட்டேருந்து உன்னுடைய முயற்சியை எப்போதும் யார்கிட்டேருந்தும் எடுக்க முடியாது. புரிஞ்சுதா? அதனால் என்கிட்ட இது பண்ணுறாங்க, அது பண்ணி இது பண்ணுறாங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் நீ அழுவுறதெல்லாம் விட, என்னுடைய முயற்சியை தானே திருடுறீங்க, என்னோடய உழைப்பை தானே திருடுறீங்க, இதுக்கான தண்டனை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நவுந்து வந்துரு. நீ அங்கேயே இருக்க தான் மற்றவங்க உன்னை கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பாங்க. நீ எப்போ உனக்கு அங்கே அநியாயமும் அக்கிரமமும் நடக்குது அப்படின்னு தெரியுதோ அந்த நிமிஷமே நீ அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துட்ட அப்படின்னா தானாகவே உன்னை பற்றி நல்லது எல்லாருக்கும் தெரியும். தானாகவே உன்னை பற்றி எல்லாருக்கும் இவ தான் இது செஞ்சா, இத்தனை நாள் இவன் வெறும் சும்மா தான் இருந்திருக்கான் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எப்பயுமே 4 செவத்துக்குள்ளேயே இருக்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பழி போடுறாங்க ஒருத்தவங்க வந்து எப்பயுமே உங்கள் மேலே பழியை போட்டுகிட்டே இருக்காங்க, உங்களுடைய முயற்சியை வந்து திருடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய முயற்சியை மேலும் மேலும் போட்டு அவங்கள நீங்கள் வளர்க்கறதுக்கு பதிலாக அந்த இடத்துலேருந்து வெளியே வந்து நீங்கள் உங்கள் முயற்சியில் தனியாக நிற்கும்போது 4 பேர்த்துக்கு உங்களை பற்றி தெரியும். புரிஞ்சு நடந்துக்கோங்க, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு நடந்துக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு மற்றவங்களை பற்றி வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறது தெரியும். எப்போ வாழ்க்கை வீணாக போகும் அப்படின்னு நினைக்கிறாங்கங்கிறது தெரியும். கூடிய சீக்கிரத்தில் அற்புதமும் அதிசயமும் நடக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை, அது மட்டும் எனக்கு தெரியும். அற்புதமும் அதிசயமும் நடக்கும், அதுவும் விரைவில்.
பல பேர் எதிர்பார்க்குறாங்க, இவ உழைப்பை நம்ம திருடுறோம், இவ வேலை செய்கிறதும் தான் வேலை செய்கிறதா வச்சு செய்கிறோம், இவள்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உன்கிட்ட தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே யாருமே நினைக்கிறதில்ல. நீ வேணும்னா பாரு, உன் வாழ்க்கையில் தெய்வம் உனக்கு நின்று செய்யும். அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில் அவங்க செய்கிற துரோகத்துக்கு தெய்வம் நின்று கேள்வி கேட்கும். நல்லதே நடக்கும். ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதமும் அதிசயமும் விடாமுயற்சியும் உன்கிட்ட இருக்கு. உனக்கு தான் எதுவுமே புரியலை. நீ தேடி தேடி ஓடிட்டு இருக்க. ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்கு மாற்றங்கள் கிடைக்கும். நீ நிறைய நிறைய பயத்தோடும் கவலையோடும் இருக்க. இந்த கவலை, இந்த மாதிரியான விஷயம் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் சரிதான். உன்னுடைய உழைப்புகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யாராலும் தட்டி பறிக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக நீ கஷ்டப்பட்டு விட்டாய். எல்லா இடத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்படுகிறாய். ஆனால் உன்னை தூக்கி விடுவதற்கு ஆளில்லை என்று நினைக்கிறாய். கூடிய விரைவில் நீ வேண்டுமானாலும் பார், உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். தொடர்ந்து உன்னுடைய வாழ்வில் நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அதிகமான மாற்றங்கள் கிடைக்கும். இது நான் வெறும் பேச்சுக்காக உனக்கு சொல்லும் விஷயங்கள் என்பது கிடையாது. நான் பேச்சுக்காக எதுவுமே சொல்லவில்லை. எல்லாம் நடக்கப் போகும் விஷயங்களை மட்டுமே சொல்கிறேன். வாழ்க்கையை ஒன்றும் தவறாக நினைக்காதீர்கள். வாழ்க்கை என்பது சுவாரஸ்யமான போன்றது. அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் உனக்கும் கிடைக்கும். மற்றவர்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று கேட்டார்கள். ஆனால் அவர்களுக்கே முகம் கீழே விழுவது போல நிறைய அடிகள் கிடைக்கும். நீ வளர்வதை பார்த்து பயப்படுவார்கள். நம்மை விட இவள் வசதியாக விடுவாளோ, இவளுடைய உழைப்பில் நாம் இத்தனை நாள் இருந்தோம், இவள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் முன்னேறி விடுவாளோ என்று நினைத்து பயப்படுவார்கள். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும். தைரியத்தோடு இருங்கள். எல்லா விஷயத்திலேயும் நல்லது செய்வதற்கு நான் இருக்கிறேன். பல பேருக்கு நல்லது செய்த நான் என்னையே நம்பி சரணடைந்து நீதான் அனைத்துமே என்று என்னிடம் நிற்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன்? அதற்கு வாய்ப்புகளே இல்லை. நான் இருப்பேன் இன்றும் என்றும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் துணையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்கு வேலைகள் அனைத்தையும் செய்து கொடுத்து கொண்டு இருப்பேன். என்னுடைய முகத்தை நன்றாக உற்றுப்பார். இந்த சாயுடைய முகத்தை நன்றாக உற்றுப்பார். உனக்கு செய்வதற்குத்தான் காத்திருக்கிறேனே தவிர ஒரு முறை கூட உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தோற்கடிப்பதற்காக ஒரு விஷயங்களையும் நான் செய்வதில்லை. நீ சந்தோஷமாக இருந்தால் இந்த உலகத்தில் முதலில் சந்தோஷமாக இருக்கப் போவது இந்த சாயி. ஏனென்றால் நான் உன்னுடைய அப்பா. எல்லாவற்றுக்கும் ஆதாரம், எல்லாவற்றையும் உனக்கு செய்து கொடுத்து வாழ வைத்து, உன்னையும் ஒரு நல்ல மனிதனாக வாழ வைத்து, எல்லோரும் பார்த்து வியக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு எதிர்காலத்தை கொடுத்து வாழ வைப்பேன் இந்த சாய். சதா சர்வகாலமும் தோற்று போய்விடுவாய் என்று நினைத்தவர்களுக்கு மத்தியில் ஜெயிப்பாய் என்று நான் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். அதில் எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உனக்கு சந்தேகம் இருந்தால் சற்று பொறுத்திரு, எல்லாம் நல்லது நடக்கும். உன்னுடைய முகம் எவ்வளவு அழகாக இருக்கிறதோ, உன் உள்ளம் எவ்வளவு அழகாக இருக்கிறதோ, அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையும் அழகாக இருக்கும். எதிர்பார்த்த தருணங்கள் கூடிய விரைவில் வரும். எல்லாம் இனி உன் வசமே. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.